நட்பாக இருக்கக்கூடிய மாமன் என்று அழைக்கக்கூடியவன் சீர் வைக்கிறான், தட்டை எடுத்துட்டு வரான். ஏன்? கேவலம் ஈகோக்காக, கௌரவத்திற்காக, நான் தான் பெருசுன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த அத்தனை சந்தோஷங்களை தொலைக்க நாம தயாரா? ரெண்டாவது, நம்ம அவளை கெட்டவங்களும் கிடையாது. நமக்கு என்ன, நம்மளை கெட்டவன் சொல்லிக்கல ஒரு பெரிய பெருமை பீத்தல். உங்கள் அப்பாக்கள் உங்களை பார்த்து கொண்டதை விட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நன்றாகத்தான் பாக்குறீங்க. நீ தான்டா விவேகானந்தனே, போடா பேசுறா பார். எல்லா காம்ப்ளெக்ஸையும் உடைச்சிட்டு அப்படி பேசிட்டு வரும். நான் சொல்லல, ஒரு நோய் போது மனுஷன் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கிறது. கம்ஃபர்டபிளான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தா ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. தட் இஸ் கால்ட் பிசினஸ். தெரிஞ்ச நண்பரை மாமான்னு சொல்லி அழைக்க சொல்றாங்க உரிமையோட. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய பல பேரை, நம்மளாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகு அவர் நம்முடைய மாமா இல்லைன்னு நமக்கு தெரியும். அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் நம்ம மாமா இல்லை அப்படிங்கிற விவரமே 16-17 வயசுல தெரியக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அப்போ உறவை கூட, நம்ம நட்பை கூட உறவாக கன்வெர்ட் பண்ண தானே பார்க்குறோம். நம்ம வீட்டில் ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் நட்பாக இருக்கக்கூடிய மாமன் என்று அழைக்கக்கூடியவன் சீர் வைக்கிறான், தட்டை எடுத்துட்டு வரான். ஏன்? அந்த உறவை ரீட்டைன் பண்ண ஆசைப்படுறான். அப்போ மனுஷனுக்கு உறவை ரீட்டைன் பண்றதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, ஒரு பிரசன்ஸ் இருக்கு. கேவலம் ஈகோக்காக, கௌரவத்திற்காக, நான் தான் பெருசுன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த அத்தனை சந்தோஷங்களை தொலைக்க நாம தயாரா? ரெண்டாவது, நம்ம அவளை கெட்டவங்களும் கிடையாது. நமக்கு என்ன, நம்மளை கெட்டவன் சொல்லிக்கல ஒரு பெரிய பெருமை பீத்தல். நம்ம கெட்டவன், மோசமானவன் நம்ம சொன்னா நம்மளே நமக்கு இந்த கண்ணாடியை பார்த்து துப்பிக்கிறதுல அவ்வளோ ஹாப்பினஸ் நமக்கெல்லாம். இந்த காலத்தில் பெற்றோர்கள்லாம் மோசமாக இருக்கிறார்கள், எல்லோரும் செல்போனை பார்த்து கொண்டு குழந்தைகளை பார்ப்பதே இல்லை அப்படின்னு ஃபார்வர்ட் வந்தா பூரா பேர் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றான். யோசிச்சு பாருங்க, அவளை கெட்டவங்களா நீங்க? நம்மளை கெட்டவன் சொல்றது வழியா தான் நம்மகிட்ட நிம்மதி இல்லாமல் நம்மளை வச்சிருக்க முடியும். நம்மளை நிம்மதி இல்லாமல் வச்சிருந்தா தான் நிறைய சாமான்சட்டை இங்கே விற்க முடியும். அதுக்காக சொல்ற ஐடியா தான். உங்கள் அப்பாக்கள் உங்களை பார்த்து கொண்டதை விட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நன்றாகத்தான் பாக்குறீங்க. இப்படி சொல்றதுனால என்னை வாட்ஸ்அப்ல நீங்க கெட்டவன் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை. 6 பிள்ளை 7 பிள்ளை பெற்றுட்டு பொருளாதாரம் மிக நெருக்கடியில் இருக்கிற காலகட்டத்தில் கடைக்கு போன அப்பாவால் காலையில போயிட்டு நைட்டு தான் வர முடியும். பிள்ளையெல்லாம் தூங்கின பிறகு பாசம் வடியில் தூக்கி போட்டு தட்டி கொடுத்துட்டு அப்பா போயிட்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு எப்படி வச்சிருக்கீங்களா? ஒத்த பிள்ளை 2 பிள்ளை, அப்பா டியூஷன் கூட்டி போறாரு, அம்மா டியூஷன் கூட்டி போறாங்க. அம்மாக்கெல்லாம் ஸ்கூட்டி வாங்கினதே பிள்ளைகளை கூட்டிட்டு போறதான். இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. எப்படி தான் வண்டி ஓட்டுறதுன்னே தெரியல. டியூஷன் கூட்டிட்டு போறீங்க, ஸ்விம்மிங் கூட்டிட்டு போறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, ஏதோ பண்றீங்க. பிள்ளைக்காகவே உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படிதான் பண்ணாங்களா முன்னால? நீங்க தான் போனை பார்த்துக்கிட்டே பிள்ளைய பார்க்காம இருக்கீங்க. வாட்ஸ்அப்ல வந்து ஃபார்வர்ட் தான் பண்றோம். ஏன்னா நம்ம கெட்டவனை வேணா சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கு. உறவெல்லாம் போய் அப்படின்னா உடனே ஃபார்வர்ட் பண்றோம். மனிதர்கள் மோசமானவர்கள், உடனே ஃபார்வர்ட் பண்ணு. மனிதர்கள் மோசமானவர்களாக இருந்தால் எப்படி நம்ம வளர்ந்துருக்க முடியும்? இது ஈகோ. நான் என்னால தான் ஜெயிச்சேங்கிற ஈகோ. மனுஷன் மோசம்னு சொல்றவனுக்குலாம் அதான் புத்தி. இன்னைக்கு கோபிநாத்ல ஒரு கேரக்டர் தஞ்சாவூர்ல புத்தக கண்காட்சியில வந்து இன்னும் பேசுனா அது அதனால ஜெயிச்சுச்சா? நோ. என் அம்மா அப்பா, என் நண்பர்கள், குறிப்பாக என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்கி விட்டு இந்த இடத்துல வந்து நின்றுருக்கோம். ஒரு பிள்ளையை தூக்கி பிடிக்கிறப்ப புள்ள மேல இருக்கும். அதுக்காக புள்ள மேல இருக்குன்னு நினைக்கப்படாது. தூக்கி பிடிச்சிருக்கனால மேல இருக்கு. மனுஷன் இல்லாம வந்திருப்பீங்களா? பேச்சு போட்டிக்கு போறப்ப எங்க அரங்கசாமி ஐயா சொல்லுவார், விவேகானந்தருடைய இறந்த நாளில் பிறந்தவன் டானி ஏறி அட்ரா அப்படிம்பார். எங்க இருந்தா அந்த ஆவேசம் வரும்னு தெரியாது. பூந்து அட்டுச்சோம்னா பொலன்னு பொலந்து கட்டுவோம். எதுக்கு? எப்படி அந்த ஃபீல் வரும்? மனிதர்கள், அந்த நம்பிக்கையை தருகிற மனிதர்கள். நீ தான்டா விவேகானந்தனே, போடா பேசுறா பார். எல்லா காம்ப்ளெக்ஸையும் உடைச்சிட்டு அப்படி பேசிட்டு வருவோம். அப்படியெல்லாம் ஆளுங்க செஞ்சு பண்ணி தானே நீங்க வந்தோம். அப்ப நானாத்தான் வந்தேன், என்னாலதான் எல்லாமே நடந்திருக்கிறது, என் பொருளாதாரத்தால் நடந்திருக்கு, என்னுடைய அறிவால் நடந்திருக்குங்கப்ப மனுஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நான் சொல்லல, ஒரு நோய் போது மனுஷன் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கிறது. ஒரு சறுக்கல் போது மனிதன் எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொள்வது. ஒரு தனிமை போது மனிதன் எவ்வளவு முக்கியமானவன் என்று தெரிந்து கொள்வது. இந்த உலகம் முழுக்க மனிதர்களை தொலைத்த சமூகம் முழுக்க தனித்தனியா ஏங்கிக்கிட்டு தெரியுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ரீசனும் இல்லைங்கிறான் அந்த பையன். பிடிச்சி கேட்டோம்னா, எதுக்குடா துப்பாக்கி எடுத்து 15 பேரை சுட்டு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை? தெரில, போட்டால்ட்டேன், துப்பாக்கி இருந்துச்சு, ஏதாவது ஒரு இளவை பண்ணி தொலைவோங்கிறான். சுஜாதா தான் அதே டயலாக் எழுதியிருப்பார். ஆலண்டா பிராணி அஷடு அப்பளத்திட்ட பேசியிருக்கு அப்படிம்பார் ஒரு படத்துல டயலாக். பூரா பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்கான். எவங்கிட்டயோ யாருன்னே தெரில அவன்கிட்ட பேசியிருக்கான். ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. அவன்லாம் ஈகோவோட இருக்கிறான். முகம் தெரியாத மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை எனக்கு கொடுப்பாங்க நம்ம நம்புறோம். முகம் தெரிந்த மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க மாட்டாங்க. கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தா ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. தட் இஸ் கால் பிசினஸ். உங்கள் முகம் கோணாமல் நான் நடந்து கொண்டால் எப்படி நான் நல்ல நண்பனாக இருக்க முடியும்? நீங்க செய்யற எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி போட்டுக்கிட்டு நீங்க உருப்படா போனாலும் பரவாயில்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப் எனக்கு முக்கியம் நான் நினைச்சா உங்களுடைய நான் நல்ல நண்பன் கிடையாது. முகத்திற்கு முன்னால் பாசாங்கு செய்கிறவனை விட முகத்துக்கு முன்னால் தவறென்று காரி உமிழ்கிற நல்ல நண்பன் உத்தமன். அவன் தான் அவசியம். அவன் ஒருத்தன் தான் கிடைப்பான். ஆனா என்ன பிரச்சனை? இவன் பாரு எப்போதும் என்னுடைய குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கான். உன்னை குறை கண்டுபிடிக்கல, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அது அப்படியான ரிலேஷன்ஷிப் தான்.
நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்போதுமே அது ரொம்ப ஸ்மூத்தா சினிமாவில் கட்டுற மாண்டேஜஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு கௌதம் மேனன் படத்தில் வரக்கூடிய அப்பாக்கள் எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய என்ற எந்த அவசியமும் கிடையாது. எவரி அப்பா இஸ் டிஃபரெண்ட் அப்பா. தேர் ஆர் நான் ரெசிப்ரிகேட்டிங் கேரக்டர்ஸ். நான் முதல்ல சொன்னால அம்மாக்கள் கூட மலாபடி என்னை கூட நான் ஒரு பெத்தெடுத்தது எவ்வளவு சிரமமானு சொல்லுவாங்க. அப்பாக்கள் சொன்னவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முரட்டு மனுஷங்களா இருப்பாங்க. இங்க 17 வயசுல 18 வயசுல நீங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம், குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா நேரம் எதிரியா இருப்பார். இந்த மனுஷன் பாரு ஒய்யால 10 ரூபா கொடுக்குறானா, நமக்கு அவ்வளவு காசு வச்சிருக்கான். அந்த ஆள் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். ஏமா இந்த ஆளை கட்டினேன்? அம்மாக்களும் சும்மா ஏதாவது சொல்லலாம்ல, சிச்சி அப்படிலாம் சொல்லாரு. அவங்க அப்பா நல்ல மனுஷன் சொல்ல மாட்டீங்களே. அவர் எப்பவுமே அப்படித்தான்டா, உங்க தங்கச்சிக்கு தான் செய்வார். ஏன்னா நாளைக்கு கணவருக்கு பிறகு என்னை வைத்து காப்பாற்ற போகிற பிள்ளை என்னுடைய ஆண் பிள்ளை என்று அம்மாக்கள் இன்னமும் நம்புகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கிறேன். அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற ஆம்பளை பிள்ளைகளை விட அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற பொம்பளை பிள்ளையை தான் இன்னைக்கு அதிகம். ரைட்டா? இல்லை இதுக்கு கைத்தட்டவும் முடியாது, ஏன்னா பயல்களை விடுறது இல்லை. அப்போ ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன வேண்டி கிடக்கு. வீட்டுக்குள்ளேயே உறவுல அரசியல் பண்றோம் இல்லையா? அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை, அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை. ஒரு 10 ரூபா காசை அவர்கிட்ட வாங்கவே முடியாது. அப்பா கொடுக்க மாட்டார் தான். ஒரு ஒட்டகச்சிவிங்க வீடியோ இருக்கு இன்டர்நெட்ல, முடிஞ்சா போய் பாருங்க. பேச ரொம்ப ஆசையா இருக்கு, பயமா இருக்கு. சத்த முன்னால மேடையை கொடுத்துருக்கலாம். ஒரு ஒட்டகச்சிவிங்க வீடியோ இருக்கும், அது பாருங்க முடிஞ்சா, இன்டர்நெட்ல இருக்கு. நான் கூட பார்த்துருக்கேன் அதை. அது பிறந்து விழும் அந்த குழந்தை, சின்ன பாப்பா மாதிரி குட்டியா ஒரு குழந்தை, ரெட் பிளட் ஷெட்டெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கீழே கிடக்குமா, முதல்ல நாவால் அப்படி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த கால் நீளமாக வச்சு பட்டு பட்டு உதைக்கும். நமக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். பெத்த பிள்ளை இப்படி போட்டு உதைக்குது. ஏன்னா சீன் படி அம்மானா தங்கமான அம்மாவாக இருக்கணும் இல்லையா? உடனே அதை தூக்கி வளர்க்க வேண்டும் அப்படின்னு அது 2 தடவை உதைக்கும். அது தடுமாறும், அடி தாங்காமல் அப்படியே மெதுவை மெல்ல அந்த அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். அப்போ இது விடாது, 2 தடவை திரும்ப உதைக்கும். உதைக்கல திரும்ப விழும், விழும் திரும்பவும் உதைக்கும். உதச்சு 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 ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ½ hour 1 hourல பார்த்தீங்கன்னா மெதுவாக நடுங்கி நடுங்கி கால் நடுங்கி அம்மா பின்னால் அப்படியே அந்த ஒட்டகச்சிவிங்க நடந்து வரும். ஐயோ பிறந்த குழந்தைய போட்டு இந்த அம்மா அடிக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காடு என்பது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நெருக்கடியோடு இருக்கக்கூடிய இடம். அடுத்த 5 நிமிடத்தில் அங்கே புலி வரலாம், அல்லது வேறு மிருகம் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஏதாவது வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்காக ஓடுற தன்னம்பிக்கையோடு அந்த பிள்ளை ஓடணுங்கிறதுக்காண்டி மனசை கல்லாக்கிட்டு எட்டி உதைக்கிற அம்மா இருக்குல்ல, அது தப்பா பண்ணுது. ஒரு பெத்த தாயாடி, நீ பெத்த பேய் நான் சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுல. அப்பாக்கள் அப்படிதான். அப்பாக்கள் ரெசிப்ரிகேஷன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு 100 ரூபா காசுக்கு 3 நாள் அலைய விடுவார். அவ்வளோ கத்த இருந்தாலும் உள்ள கொண்டாந்து வைக்கிறான். ஒத்த 100 ரூபா மட்டும் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறான். ஊருக்குலாம் இவ்வளோ கொடுக்குறான் மனுஷன், நமக்கு மட்டும் ஏன் கொடுக்குறான்? என்ன ஏற்பா பெத்தீங்களா இல்லை தூக்கியாந்தீங்களாமா? நாளைக்கு எனக்கு பிறகு என்னுடைய வீட்டை வைத்து காப்பாற்ற போகிற என்னுடைய ஆண் பிள்ளைக்கு பொருளாதாரம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் என்று ஒரு தந்தை நினைக்கிறான். காசு ஈஸியா வரலங்கிறது ஒரு பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல முடியும்? தம்பி 100 ரூபா காசு வர்றது ஈஸி கிடையாது, நீ பத்திரமா வச்சுக்கணும்டா. நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குங்கிறப்ப அப்பா அந்த காசை அவங்க கையில் கொடுக்க மாட்டார். இது அம்மாவுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைய பக்கத்திலே வச்சுக்கணுமா இல்லையா? ஒரு 2000 ரூபா டூருக்கு வேணும் அப்படின்னு வச்சுங்க, 3 நாளையும் அடுப்படியிலே நிற்கும். அம்மா 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 பெரியம்மா வீட்டில் போய் உரமோர் வாங்கிட்டு வா. சின்ன வெங்காயம், எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப சொல்லிவிடும், சின்ன வெங்காயம் பெருசாக பார்த்துவாங்க, பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்துவாங்க. அப்புறம் இதுக்கடா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கண்டுபிடிச்சிங்க. சின்ன வெங்காயம் பெருசாக வாங்கணும். இவங்க சொன்னாங்கன்னு கடைக்கு போனால் வெங்காயத்தில் கை வச்சு வெட்டி போடுவோம்மா. என்னடா டே அங்கே அப்படி சொல்லி விட்றாங்க, இங்கே எப்படி சொல்லி விட்றீங்களாடா? பச்சை மிளகா லேசாக சிவப்பாக இருக்கணும், கார மிளகா லைட்டாக காஞ்சமாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு லாஜிக். இப்போ கடுப்பு வந்தால் கூட எங்கள் அம்மாட்ட போய்லாம் கேட்குறது நான், நீ எப்படி ஆளு, என்னை பெரிய வெங்காயம் சின்னதாகவும் சின்ன வெங்காயம் பெருசாமலாம் வாங்க சொன்னேன்னு. ஏன்டா அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், அதை போய் சொல்லிட்டு கேட்டேன் எல்லாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்கே தானே அவனை பழி தீக்கிறது? 30 வருஷம் வரைக்கும் எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும்னு எங்கள் அம்மா நம்ப வச்சாங்க. என்ன இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் போய் கேட்பேன், ஏம்மா எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் நீ நம்ப வச்சேன், நான் அதுக்கப்புறம் 4 இடத்துக்கு போக வரேன்னு அப்பெல்லாம் பல ஐட்டு இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காதுமா, எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், நீ எப்படிமா என்னை நம்ப வச்ச, நீயாவே எப்படிமா என்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சிம்பிளாக சொன்னாங்க, இல்லடா தம்பி உங்கள் அப்பாவுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், ஆளுக்கு ஒன்றா செய்ய முடியும், உங்கள் எல்லாருக்கும் தேங்காய் சட்னி பிடிக்கும், நானே சின்ன வயசுலேயே கிளப்பி விட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஆனால் அம்மா நமக்கு எந்த வகையிலையாவது பிடிச்சி போயிடும். ஆனால் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு ஒரு நுட்பம் வேண்டும். தந்தை உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கு. அது தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல் யூ பீப்புள் அகைன் அண்ட் அகைன். அப்பாக்கள் நான் ரெசிப்ரிகேட்டிவ், அம்மாக்கள் ரெசிப்ரிகேட்டிவ், வேற வேறமா இருப்பாங்க. நண்பன்லேயே ஒருத்தன் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட உரிமையோடு பேசுவான், ஒருத்தன் அமைதியாகவே இருப்பான். ரைட் தானே? அப்பாக்களை 17 வயதில் விரோதிகளாக பார்க்காதீர்கள். ஒரு அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு அப்பாவானால் தான் முடியும். ஒரு அப்பாவாக நீங்கள் மாறிய பிறகுதான் உங்க அப்பா மேல கூடுதல் மரியாதை உங்களுக்கு வரும். நண்பர் சொல்லுவார், என்னடா திருமண கடையில் உன்னை பற்றி அசிங்கமா பேசுறான்டா உன் மகன், கேட்க எனக்கு மனசு சங்கடமா இருந்துச்சுடா, என்னடா இப்படி பேசுறான், ரொம்ப பொது இடத்துல இப்படி பேசுறான், ஊருக்குள்ள மரியாதையே இருக்கிறவனி,
உன் பிள்ளை இப்படி பேசுறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு அப்படின்னு சொன்னா விடுறான் பார். தன்னுடைய நண்பர்கிட்ட தன் பிள்ளை தன்னை எதிரி என்று பார்க்கிறான், தெரியும். நாளைக்கு என்னை பழி வாங்க அவன் முயற்சிப்பான், தெரியும். நாளைக்கு என்னை அவமானப்படுத்த அவன் யோசிப்பான், தெரியும். என்னை வச்சு காப்பாற்றாம போவான், தெரியும். என் பிள்ளை என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை, என்னை கெட்டவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கிற ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு.